ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நாள்னா ஆடி முதல் நாள் தான். நம்ம வீட்டில் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி எப்பவும் போல தான் ஏதாச்சும் வெளியே கொட்டி தொலைச்சி கோலம் போட்டுட்டு உள்ளக்கே வந்து இந்த மாமரத்தில் 2 மாமரத்து சைடும் சரியான மாயலை. அது தினமும் கூட்டுறதான். அதையும் அந்த வேலையை முடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி போட்டாச்சு. ஏன்னா காலையிலே குளிக்கிறதுனால பெரியவளுக்கு சளி பிடிச்சிருது அடிக்கடி. அதனால் காலையிலே சுடு தண்ணியை போட்டு விட்டு இருந்தால் அதுக்கடுத்து பாப்பா எழுந்திரிச்சு வந்துடுச்சு. அவங்கள 10 நிமிஷம் வச்சுருக்கணும் வண்டியில். அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு, அடுப்பு சுத்தமாக அமர்ந்து போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு போய் ஊதுறேன் ஆடா என்னால் முடியலை. எனக்கு அழுக வந்தது தான் மிச்சம். அழுக வந்து அதுக்கப்புறம் தான் அந்த அடுப்பு எரிஞ்சிச்சு. அது வழியாக எரிஞ்சு சுடு தண்ணி சுட்டதுக்கப்புறமா 2 பேரும் போய் குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் காஃபியை போட்டு கொடுத்துட்டு 2 பேருக்கு குளிங்கன்னு சொல்லியாச்சு. அப்புறம் நான் போய் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு சமையல் வேலை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நமக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு கால் வந்துடுச்சு, ஸ்கூலுக்கு வரவும் அப்படின்னு. அவசரமாக குளிச்சுட்டு டிஃபன் எதுவும் செய்யலை, சத்தமாக உண்டதேன். அதோட ஒரு டீ சாப்பிட்டுட்டு 4 பேரும் பாப்பாவுக்கு காலைல அங்கேயே சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதோட கிளம்பி நான் 4 பேரும் போயிட்டோம். புதுசர் தான் கொண்டு வந்து விட்டாப்புல ஸ்கூலில். அதோட கொண்டு போய் விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு. நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே பாப்பாவுக்கு காலைல டிஃபன் வெண்பொங்கலும் சாம்பாரும். அவர் அங்கே சின்னதை சாப்பிட சொன்னால் அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் பெரிய பாப்பா மட்டும் சாப்பிட்டுச்சு. அப்புறம் ஸ்கூல்லேயே எனக்கு ஒரு 10:30 ஆயிடுச்சு அங்கே எனக்கு வேலை முடிய. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு பட்டாணி நைட்டு ஊற போட்டிருந்தேன். அதை உருளைக்கிழங்கு எடுத்து அவிய போட்டுட்டு ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டு இந்த பக்கம் மாயிலை கட்ட வேண்டியது இருந்துச்சு. அதையும் நமக்கு ப்ரொசீஜர்லாம் தெரியாது, எப்படி ஆடி ஃபஸ்ட் நாள் கொண்டாடுவாங்க, எப்படி வீட்டில் என்னன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சது மாயிலை கட்டுறது, சாமி பாத்திரம்லாம் விளக்கி அதை விளக்க போடுறது, அது மட்டும்தான். அதோடு போயிட்டு மாலையை கட்டி முடிச்சுட்டு போய் சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. சாம்பார் பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் அவிய வச்சாச்சு. ஆனால் குக்கர்லாம் வைக்க மாட்டேன், இந்த மாதிரி சட்டியில் தான் வச்சு வேக வைப்பேன். பாசிப்பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பருப்பை வேக வச்சுட்டு அந்த பக்கம் காய்கறி கட் பண்ணாச்சு. இவங்க மேடம் நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே டிவி, எனி டைம் டிவி தான் மேடம். அவங்க அந்த பக்கம் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ப்ரொஃபஸர் அப்பளம் மறுத்தாப்பிள்ளை. அதுக்கப்புறம் காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு அதை சாம்பாரில் ஒரு பக்கம் போட்டாச்சு. அப்பளம் வறுத்து எடுத்தாச்சு. இந்த சைடு பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டுக்காக கடவுளந்து வெங்காயம் மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா இல்லைன்னா மிளகாய்த்தூள், அது மட்டும்தான், வேறு எந்த பொடியும் போடல. அது மட்டும் போட்டு அந்த பட்டாணி உருளைக்கிழங்கை போட்டு அப்படியே அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு சைடு சாம்பார் பட்டாணி குருமா போயிட்டு இருந்தேன். உளுந்த ஒரு பக்கம் உளுந்த வடைக்காக அதையும் மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துட்டு குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நறுக்கி அதை போட்டு ஒரு பக்கம் பிணைஞ்சி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இந்த பட்டாணி போட்டு இறக்குனதுக்கப்புறமா வடையை போட ஆரம்பிச்சு. இருக்குது 3 அடுப்பு. ஆனால் அந்த சும்மாவே நம்ம கையெல்லாம் சூடு வாங்கின மாதிரி தான் இருக்குது. இந்த இடையில வச்சோம்னா ரொம்ப சூடு வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பட்டாணி போட்டு இறக்குனதுக்கப்புறம் வைக்கலாம் சொல்லியிருந்தாச்சு. அப்புறம் இந்த சாம்பாருக்கு தனியாக தோசைக்கல்லில் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து அந்த சாம்பாரில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டு சாம்பாரையும் இறக்கியாச்சு. அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கிடையில் இந்த பக்கம் நான் வடை போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன இருக்குன்னா பாயசம் தேங்காய் பால் பாயசம் தான். பாலில் தேங்காய் பாலை வச்சு பாயசம், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. ஜவ்வரிசி வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வடை, அந்த பக்கம் பாயாசத்துக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாயசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரத்தில் படையலை போட்டு சாமி கும்பிடவும் ஆரம்பிச்சாச்சு. வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுத்து விட்டேன். பாப்பாவுக்கு அப்புறமா தங்கச்சி சாப்பாடு கொடுத்து விடல, பாயாசமும் வடையும் மட்டும் கொடுத்து விட்டேன். கொடுத்துட்டு வரும்போது தங்கச்சி மையனையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்புறமா பாப்பாவும் தம்பியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டை போட்டுவிட்டோம். இன்றைய நாள் இப்படி தான் போச்சு. ஆடி 1. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ப்ராப்பராக ப்ரொசீஜராலாம் எப்படி பண்ணணும்னு தெரில. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு
ஆடி உன்னை கொண்டாடி ஆயிடுச்சு சிறப்பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.